காதல் கதையினாலே இந்த ஹீரோ தான்ப்பா அப்படின்னு பெயர் வாங்கின அங்கிள்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்த்திக். பாரதி ராஜாவோட அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள கார்த்திக் அறிமுகமாகிறாரு. 80s 90s காலகட்டத்தில் ஒரு பக்காவான காதல் சப்ஜெக்டை பண்ணணும் அப்படின்னா எல்லா டைரக்டர்ஸுமே கார்த்திக் கிட்ட தான் போவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு லவ்வர் பாயா வலம் வந்துட்டு இருந்தாரு. சாதாரண பெண்களையும் தாண்டி அப்ப இண்டஸ்ட்ரியில இருந்த நிறைய ஹீரோயின்ஸே கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இவர் நடிச்ச அக்னி நட்சத்திரம், மௌனராகம், உள்ளத்தை அள்ளித்தா இந்த மாதிரி படங்கள்லாம் கார்த்திகோட எவர்கிரீன் காதல் திரைப்படங்களா இருக்கு. நடிகர் கார்த்திக் தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் சும்மாலாம் இல்ல. 1992ல ரதி அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 1998ல தன்னோட மனைவியோட தங்கச்சிய ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். என்னை காணவில்லையோ நேற்றோடு, எங்கே தேடி பார்க்கிறேன் காற்றோடு. இந்த மாதிரி அட்ராக்டிவான லைன்ஸ்லாம் கொடுத்து அந்த டைம்ல பாதி இளைஞர்களை காதல் வலையில சிக்க வச்சதே அப்பாஸ் தான். அந்த அளவுக்கு காதல் தேசம் அப்பாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. படையப்பா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், மின்னலே இந்த மாதிரி படங்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய காதல் ஹீரோவா அப்பாஸ் வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு காதல் ஹீரோ அதுக்கப்புறமா ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுல மிகப்பெரிய சங்கட்டம் தான். அந்த டைம்ல எந்த ஒரு லவ் சப்ஜெக்ட்னாலுமே அப்பாஸை தேடி தான் போயிருக்காங்க. ஆனா அப்பாஸ் எல்லா படத்துலயும் கமிட் ஆயிட்டு கூடவே அட்வான்ஸையும் வாங்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகவே மாட்டாராம். இதனால இவரை வச்சு படம் எடுத்தா கண்டிப்பா லாஸ் தான் அப்படின்னு ஒரு கட்டத்துல தமிழ் சினிமா அப்பாஸை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நடிச்சது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன். அலைப்பாயுதே கண்ணா அப்படின்னு பெண்களோட பார்வை மாதவனை சுத்தி வட்டமிட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மேடி அப்படின்னா அந்த டைம்ல உயிரை விடுறதுக்கு கூட பெண்கள் தயாரா இருந்திருக்காங்க. மணிரத்னம் தன்னோட அலைப்பாயுதே படத்துக்காக ஒரு புதுமுகத்தை தேடிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல மாதவனுக்கு 33 வயசு. ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்கவே மாட்டாரு. அவ்வளவு ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாதவன் தெரிவாரு. இதனாலேயே அந்த லவ் சப்ஜெக்டுக்கு அவ்வளவு பக்காவா மாதவன் பொருந்திருந்தாரு. இந்த படத்துல வரக்கூடிய காதல் காட்சிகளை பார்த்தும் நெருக்கமான காட்சிகளை பார்த்தும் ஒவ்வொரு இளைஞனுமே நம்மளோட வாழ்க்கையிலையும் இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு மாதவன் பெண்களையும் தாண்டி ஆண்களையும் அட்ராக்ட் பண்ணாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த். யாக்கை தெரி காதல் சுடர் அப்படின்னு ஒரு டைம்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சம வைப்ல வச்சிருந்தவர் சித்தார்த்னு சொல்லலாம். இவர் தொடர்ந்து மொக்க படங்கள் நடிக்கும் போது கூட இவரோட மார்க்கெட் சரியாம பாதுகாத்தது எது தெரியுமா? இவரோட அழகுதான். பெண்கள் மத்தியில சித்தார்த்துக்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் உண்டு. சாதாரண பெண்களையும் தாண்டி ஹீரோயின்ஸ் மத்தியிலுமே சித்தார்த்துக்கு பயங்கர மவுஸ்னு சொல்லலாம். அதனாலதான் சமந்தா தொடங்கி ஹன்சிகா வரைக்கும் இவரோட காதல் வலையில சிக்கினது. சித்தார்த்தோட காதல் காட்சிகள் எப்பவுமே ரொம்ப இளமையாவும் ரொம்ப துள்ளலாவும் இருக்கும். அதனாலேயே சித்தார்த்தை விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. பசங்களுக்கு வேணா சித்தார்த்தை பிடிக்காம இருக்கலாம். ஆனா பெண்கள் மத்தியில அவருக்கு எப்பவுமே மவுஸ் உண்டு. பல நடிகைகள் கூட இது வரைக்கும் இவரை வச்சு பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கல்யாணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய ஹீரோயின்ஸ் கூட பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் நினைக்கும் போது 2024ல நடிகை அதித்தி ராவை இவர் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிருத்திவிராஜ். பாரிஜாதம் படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமான பிருத்திவிராஜ் மொழி, நினைத்தாலே இனிக்கும், ராவணன் மாதிரியான படங்கள் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் தன்னோட மார்க்கெட்டை படிப்படியா ஏற்றிட்டு இருந்தாரு. 6 அடி உயரம், அழகிய உருவம், ஆப்பிள் போல இருக்கக்கூடிய இவரை ஆரம்பத்துல எல்லாரும் கேரளத்து மாப்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி. மாப்பிள்ளை அரவிந்த் சுவாமி தான் இவரை சொல்லியாகணும். ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் விரும்பக்கூடிய மாப்பிள்ளை அப்படின்னா அது அரவிந்த் சுவாமி தான். மாப்பிள்ளைக்குன்னு ஒரு பிராண்ட் அம்பாசடர் இருக்காரு அப்படின்னா அது என்னைக்குமே அரவிந்த் சுவாமி தான். அரவிந்த் சுவாமி மணிரத்னத்தோட வரவு அப்படின்னு சொல்லலாம். தளபதி, ரோஜா, பம்பாய் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ஸ்மார்ட்டான காதலன் அப்படின்ற பெயரும் இவர் வாங்கினாரு. இவ்வளவு ஃபேமஸா இருக்கக்கூடிய அரவிந்த் சுவாமி நம்ம தமிழ்ல ரொம்ப குறைவான படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் சம்பாதிச்ச பேரும் புகழும் ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.